பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் பற்றி தவறான தகவலை கூறி அவதூறாக பேசியதை கண்டித்து ஆத்தங்குடி டைல்ஸ் உற்பத்தியாளர்கள் கண்டனம். ஆத்தங்குடி டைல்ஸ் பொதுவாக கையால் தயாரிக்கப்படுகிறது. எனவே சீரற்ற லேயிங் இஷ்யூஸ் இருக்கலாம் மற்றும் அதிக பராமரிப்பு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கலர் ஃபேடிங் பிரச்சனைகளும் இருக்கிறது. இப்போ பிக் பாஸில் விஜய் டிவி பிக் பாஸில் ஆத்தங்குடி டைல்ஸ் கலர் பேட் ஆகும், ஆத்தங்குடி டைல்ஸை விட கேஏஜி டைல்ஸ் உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக இந்த கல் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே கையில் தான், ஒரு மிஷின் கூட இல்லை, கையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கம்பெனியில் 15 பேர் வேலை பார்க்கணும். இதில் 75 கம்பெனி இந்த ஊரில் மட்டும் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆத்தங்குடியில் பாரம்பரியமாக ஆத்தங்குடி டைல்ஸ் நிறுவனத்தின் மூலமாக 1000 குடும்பங்கள் பாரம்பரியமாக டைல்ஸ் செய்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் பற்றி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த தொழிலை அவதூறு பரப்பியது ஆத்தங்குடி டைல்ஸ் உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய ஊரையும் இழிவுபடுத்தி பேசியது மிகவும் வருத்தமாக உள்ளது என்று தெரிவித்தனர். என்னதான் நவீன இயந்திரங்கள் வந்தாலும் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் ஆத்தங்குடி டைல்ஸ் சிறந்தது என்று ஆத்தங்குடி டைல்ஸ் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆத்தங்குடி கம்பெனியை நம்பி நாங்கள் மட்டும் கிடையாது, இதில் இன்னும் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. மண் கொண்டுக்கிட்டு வரவங்க, கலர் கொண்டுக்கிட்டு வரவங்க, இன்னும் லோடு ஏற்றுறவங்க, லோடு மேன லோடு இறக்குறவங்க, கல் மேக்கிங் பண்ணுறவங்க, இன்னும் நிறைய பேர் இந்த தொழிலை நம்பி இருக்காங்க. இன்னும் கண்ணாடி, மதுரையிலேருந்து எங்களுக்கு கண்ணாடி வருது. அந்த கண்ணாடி வெட்டி ஒரு கலர் தேய்க்கிறதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அவ்வளவும் கையிலே தேய்ச்சி கலர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் 8 மணிக்கு வந்தோம்னா கல் ரெடி பண்ண 11 மணி 12 மணி ஆகும். அதை கற்றுக்கினேன். கலர் தான் தேய்ப்போம், ரொம்ப கஷ்டம். மண்ணு செலுத்தி எல்லா வேலையும் இப்போ மிஷினு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஐடி படிக்க வச்சுருக்கேன். என் பிள்ளைய படிக்க வச்சு ஒரு சாப்பு வேலை வச்சுருக்கேன். அப்போ கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஒத்தாசை இருந்துச்சு இந்த வேலை. மழை காலம் வந்தால் எங்களுக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. மழை வந்துச்சுன்னா ரொம்ப வேலை பார்க்க கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இந்த கம்பெனி சின்ன வயசுலேருந்தே வேலை பார்க்குறாரு. எங்கள் வீட்டுக்காரர் 5 வயசுலே அதுலேருந்து இந்த வேலை தான் பார்க்குறோம். எங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இதை தவிர எங்களுக்கு வேறு வேலை தெரியாது. இதை நம்பித்தே நாங்கள் எல்லாருமே இருப்போம்.